இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து எப்படி மாப்பிள்ளை வீட்டில் தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்து நாங்கள் கேட்டோம். நிறைய சூசைடெல்லாம் அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படினால கூடி போயிருந்திருக்காங்க. இந்த பொண்ணு சூசைடெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க மேரேஜ்க்கு அப்புறம். கல்யாணம் ஆகி இங்கே வந்து இருந்தப்போ கூட இந்த பையன் கூட எதுவுமே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியல. தொடர்ந்து வீட்டில் போராடி வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டே இருந்திருக்காங்க. அதோட இந்த பொண்ணு கன்சீவும் ஆயிருந்திருக்கு. ஏற்கனவே காலேஜில் ஒன்றா படித்த பையன். அப்போவே அந்த பையனோட வந்து இந்த பிடிவாதம் அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு குழந்தையும் பிறந்து. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. இந்த கேஸ் வந்து எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட கேஸ் கொடுத்தாரு. அதாவது என்னோட ஒய்ஃப் வந்து கல்யாணமாகி ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே சும்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிடுவா. கரெக்டாகவே என் கூட இருக்க மாட்டா. அப்படியே ஒரு 1 இயர்க்கு அப்புறம் கன்சீவ் ஆகிட்டா. ஆனால் அந்த 1 இயர் கன்சீவ் ஆகிற வரைக்குமே என் வீட்டில் அவ்வளோவா இருக்க மாட்டா. வருவா போவா. வந்தால் ஒரு 2 நாள் 3 நாள் அவ்வளோதான். ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி போயிடுவா. மற்றபடி எங்கள் வீட்டில் எந்த குறையும் இல்லை. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம். வீட்டில் பேரண்ட்ஸும் சரி நானும் சரி எந்த குறையுமே இல்லை. நல்லா சம்பாதிக்கிறேன். நல்லா இதாக தான் வச்சுருந்தோம். வசதியாக தான் வச்சுருந்தோம். ஆனால் என்னன்னு சொல்லி தெரில. வந்தால் கூடவே இருக்க மாட்டா. அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி போவா. அப்படி கன்சீவ் ஆகிட்டா. கன்சீவ் ஆனதும் ஃபுல்லாக அவங்க அம்மா வீட்டிலே தான் இருந்தா. நான் தான் ரொம்ப ரேராக போய் பார்ப்பேன். நான் ரொம்ப ரேராக போனாலுமே வந்து என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுவா. எங்கள் வீட்டிலேருந்து போனாலும் சரி, இல்லை அவங்க வீட்டிலேருந்தும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்துருச்சு 2 மாதம் 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டா எனக்கு. என்ன ரீசனே தெரியலைங்க மேடம். எங்களுக்குள்ள சண்டையோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்ல ஃபேமிலியும் கூட எங்களுது. அவங்கள நல்லா தான் வச்சுருந்தோம். பட் ஏன் டிவோர்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நாங்கள் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பேசுறதுக்காக போய் பார்த்து பேசினோம். ஃபேமிலியெல்லாம் போய் எல்லாம் சொந்தக்காரங்களாம் வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி பார்த்தோம். ஆனால் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா. இல்லை எனக்கு வாழ பிடிக்கல. எனக்கு வேண்டாம் டிவோர்ஸ் கொடுங்கங்கிற ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேஸ் வந்து தப்பாக வரதட்சணை கொடுமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு எங்கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து எங்கே வேணாலும் விசாரிக்கலாம். எதனால அவங்க எங்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாங்க. அதுவும் சின்ன குழந்தைய வச்சுட்டு எல்லாம் குழந்தைக்காகவாவது வாழணும்னு நினைப்பாங்க. இந்த ஒரு சின்ன குழந்தையும் பிறந்து ஒரு 3 மாதத்துலேயே டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு என் குழந்தையும் வேணும். என்ன ரீசன்னால அவங்க டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் அஃபேர் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி தான் கேஸ் கொடுத்தாங்க. நாங்களும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். அந்த பொண்ணை தொடர்ந்து. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கனால இவங்க அவ்வளோவா வெளியே வரல, போகல. அந்த லேடி வீட்லேயே தான் இருந்தாங்க. பட் வீட்டுக்கு வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வர்றது போகிறதுமா இருந்தாங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து வந்து ஒரு பையன் அடிக்கடி வந்து வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப யங் ஏஜ் தான். ரொம்ப சின்ன பையனாக இருந்தாங்க. போனாங்க, வந்தாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. சில சமயம் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறது, குழந்தைக்கு வேணுங்கிற சில பொருட்கள் அந்த மாதிரிலாம் வாங்குறது, அப்படிலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அங்கே தான் என்ன டவுட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க ஆரம்பித்தோம். பார்க்க ஆரம்பிச்சதுல அந்த பையன் வந்து ஏற்கனவே காலேஜில் ஒன்றா படித்த பையன். அப்போவே அந்த பையனோட வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. வீட்டில் ஒத்து வராமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வேறு கேஸ்ட் அப்படிங்கிறனால ஒத்துக்கல. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணுனால இந்த பையனை மறக்க முடியல. தொடர்ந்து வீட்டில் போராடி வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டே இருந்திருக்காங்க. அதோட இந்த பொண்ணு கன்சீவும் ஆயிருந்திருக்கு. கன்சீவ் ஆனதும் அபார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு. வீட்டில் இருக்கவங்க சப்போஸ் குழந்தை பிறந்தாலாவது அதை மறந்து ஓகேவா இருப்பா, இந்த கல்யாணம் பண்ண பையன் கூடயே வாழ்ந்துருவா அப்படிங்கிற மாதிரி இதுலேயே அப்படியே கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே கன்வின்ஸ் ஆகாமல் தொடர்ந்து அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னால் இவன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பிடிவாதம் அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு குழந்தையும் பிறந்து ஒரு பையனோட லைஃப்பையும் கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பழைய லவரோட சேர்றதுக்காக இங்கே இப்போ புதுசாக வந்து டிவோர்ஸ் பிளான் பண்ணி டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டு பிரியறதுக்காக இந்த மாதிரி டிவோர்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒத்துருக்காங்க. இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டபனாக அந்த மேரேஜான லைஃபோட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய சூசைடெல்லாம் அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் அந்த கேஸ் பார்க்கும்போது நிறைய விசாரித்ததில் வந்து தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணு நிறைய பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படினால கூடி போயிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பையன் வீட்டும்
இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த வீட்லயும் அவங்க வீட்லேருந்தும் நெறைய பிரச்சனைலாம் வந்துட்டு போயிட்டு நெறைய பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்கனால கொஞ்சம் அக்கம் பக்கத்தில விசாரிக்கும்போது நெறையா தெரிஞ்சுது. இந்த பொண்ணு சூசைடெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க மேரேஜ்க்கு அப்புறம். அவங்க வீட்ல பையன் வீட்ல ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க இல்லையா? ரொம்ப ரேரா தானே போய் போய் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க வரும்போதெல்லாம் நெறைய பஞ்சாயத்து, ஆம் சூசைட் அட்டெண்ட் பண்றது, அது இதுன்னு சொல்லிட்டு, ஒரு இடையில வந்து கல்யாணம் ஆகி இங்க வந்து இருந்தப்போ கூட, இந்த பையன் கூட ஓடி போயிட்டாங்கங்கிற மாரியும் கேள்விப்பட்டோம். அந்த பையனோடயே எங்கேயோ போய் ஒரு 1 மந்த் பக்கம் இருந்து, இவங்க கண்டுபிடிச்சு தான் கூட்டு வந்து வச்சாங்க. இது எதுவுமே வந்து மாப்பிள வீட்டுக்கு தெரியல. ஸோ மாப்பிள்ளை வீட்ட பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ணு வரா, இருக்க விருப்பம் இல்லாம போறா. இன்னும் நம்ம ஃபேமிலிக்குள்ள அவ செட்டில் ஆகல அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து இங்க கல்யாணம் கட்டாயத்துல கல்யாணம் பண்ணி வந்து இருந்து இங்க வாழ முடியாம, அங்க போறது போயும் அந்த பையனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து, அந்த பையனோட கல்யாணத்தோட இந்த இதுக்கு நடுவுலயும் அவங்களோட வெளிய போய் ஒரு 1 மந்த் பக்கம் இருந்துட்டு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ அதெல்லாம் போலீஸ் கேஸ் அப்படியெல்லாம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டெல்லாம் நாங்க வந்து ஸ்டேஷன்ல எடுத்தோம். ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து கல்யாணம் ஆனதுலேருந்தே வந்து இருக்கிறது ஒரு 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 1 வீக் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் போயிருவாங்களாம். வரவே மாட்டாங்களாம். 1 மாசம் 2 மாசம் கழிச்சு தான் வருவாங்களாம். இவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. ஃபோன் பண்ணி வர சொன்னா வரதில்ல. அவங்க வீட்ல ஃபோன் பண்ணாலுமே, இந்த 1 மந்த்து அந்த வேற ஒரு பையன் கூட போயிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த டைம் வந்து நாங்க பர்ட்டிகுலரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, இந்த மாப்பிள்ளை வீட்ல வந்து நாங்க சொல்லி கேட்டோம். ஸோ அந்த டைம்ல எந்த கான்டாக்ட்லயும் நீங்க இருக்கலையா? ஏன்னா இந்த விஷயம் இவ்ளோ பெரிய விஷயம் தெரியாம போயிருக்கறதுக்கு சான்ஸ் இல்லைங்கிறதுக்காக. இல்ல மேடம் அந்த டைம்ல வந்து சுத்தமா கான்டாக்ட்டே இல்லாம இருந்துச்சு. நாங்க ஃபோன் பண்ணாலும் அவளோட ஃபோன் ரீச் ஆகாம, எங்கனால கான்டாக்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. அப்போ அவங்க அம்மா, அப்பா செல்லுக்கு நாங்க கால் பண்ணப்போ, அவ ரொம்ப ஒரு மாரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு மாரி மைண்ட் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரிலேட்டிவ் வீட்ல போய் ஸ்டே பண்ணியிருக்க மாரி சொன்னா. ஸோ ஒரு 1 மந்த் மட்டும் அவள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாப்ள. கொஞ்சம் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவள கூட்டிட்டு வரோம். அப்படி மறைச்சிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்து எப்படி மாப்பிள்ளை வீட்ல தெரியாம இருந்துச்சு அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகம் இருந்து நாங்க கேட்டோம். அந்த குறிப்பிட்ட அந்த மாசத்த இது பண்ணி, அந்த டைம்ல வந்து உங்க கான்டாக்ட்ல இருந்தாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவள கான்டாக்ட் பண்ணவே முடியல. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வந்தது. எந்தவித கான்டாக்ட்டும் பண்ண முடியல. அப்போ அவங்க பேரண்ட்ஸ்ட்ட கான்டாக்ட் பண்ணும்போது, அவங்க இருந்துட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கா. கொஞ்சம் நாங்க அவள சமாதானம் பண்ணி அனுப்புறோம். அப்படிங்கிற மாரியே சொன்னாங்க. நாங்க ஆனா அப்ப இருந்தே நாங்க வந்து தொடர்ந்து கேட்டிருந்தோம். நீங்க ஏன் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? ஏன் இப்படி அவங்க கூடவே இருக்க மாட்டேங்கிறா? அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்ல பொண்ணு வந்து அதிகமா படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்க அத ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, படிக்க வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாங்க பொண்ண கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சோம். அதனால அவளுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி பொய் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? சூசைட் அட்டெண்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்ல சரி பேசாம டிவோர்ஸ் வாங்கி குடுத்துட்டு, நம்ம இந்த பையனையவே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கான். நாங்க பார்க்குற அந்த டைம்ல தான் வந்து அந்த பையன் வீட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்ச டைம். அவங்க ஹஸ்பண்ட்க்கே கிடையாது. அவரோட குழந்தைங்கிறத அவரு நம்புறாரு. எங்களுக்கும் அந்த சூழ்நிலை, அந்த டைம்ல நடந்த விஷயங்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. அ கண்டிப்பா அவரோட குழந்தையா தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க கான்டாக்ட்ல இருந்திருக்க மாட்டாங்க. அ கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்திருக்கும். கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ள நார்மலான அ இந்த பொண்ணு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இவர் கூட இல்லைனாலுமே, நார்மலா குடும்ப வாழ்க்கை கல்யாணம் ஆயிருச்சுனா என்னென்ன நடக்குமோ, அது எல்லாமே நடந்து தான் இருந்திருக்கும் போல. நடந்திருக்கு. அவரு அப்படிதான் சொன்னாரு. பட் இருந்தாலும் இந்த பொண்ணுனால அத இது பண்ணி வாழ முடியல. மனச மாத்தி வாழ முடியல. இவரோட தொடர்ந்து வாழ முடியல. வாழ முடியாதனால, அதையும் மீறி அந்த பொண்ணு போயிருச்சு. இதுக்கு நடுவுல அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து 2 வருஷமாவே இவரு கூட வந்து தொடர்ந்து இருக்கல. கல்யாணமாகி 1 வாரம் அந்த மாரி தான் இருந்திருக்காங்க. 1 வாரத்திலேயே வந்து ரொம்ப அவர அவாய்ட் பண்றது அந்த மாரி தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து திருப்பி திருப்பி இவரு கேட்டிருக்காரு. ஸோ அப்பவே அந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து இல்ல எனக்கு படிக்கணும்னு ஆசை. என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. பட் இந்த லவ் மேட்டர் எதுவுமே அந்த பொண்ணு சொல்லல. ஏன்னா வீட்ல அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டாயத்தில அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்திருக்கலாம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியல. பட் நார்மலான அவங்க தாம்பத்தியத்தில இருந்திருக்காங்க. ஆ ஆனாலும் தொடர்ந்து இந்த பொண்ணு அவங்க வீட்ல இல்லாம, பையனோட வீட்ல இல்லாம, அம்மா வீட்டுக்கு போயிட்டு, போயிட்டு வர்றது. அங்க போறது, போனாங்கன்னா ஒரு 1 மந்த். அவரு சொன்னது வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு கல்யாணமாயி. கல்யாணமாயி 2 வருஷத்துல 1 இயர்க்கு அப்புறம் தான் கன்சீவ் ஆயிருக்காங்க. அந்த 1 இயர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேரா தான் இங்க வர்றது, போறது. அந்த மாரி இருந்திருப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கன்சீவ் ஆயிடுறாங்க. அந்த 1 இயர் அவங்க அவ்வளவா வீட்டுக்கு வராம, போகாம இருந்தப்பவே வந்து நீங்க சொன்ன மாரி வந்து அது தெரியல எங்களுக்கு. அந்த பையனோட ஒரு 1 மந்த் வெளிய போயிருக்காங்கங்கிறது வெளிய சொல்றாங்க. நாங்க விசாரிச்ச வரைக்கும் அப்படி சொல்றாங்க. பட் வெளிய போனது உண்மதான். ஏன்னா ஸ்டேஷன்லயுமே வந்து அதோட ரெக்கார்ட் இருந்துச்சு. 1 மந்த் இருந்தாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது பட் வெளிய சொன்ன வரைக்கும் வந்து ஒரு 1 மந்த் வெளிய இருந்தாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அவரு ரொம்ப ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஏன்னா ரொம்ப நல்ல ஃபேமிலி, நல்ல வசதியான ஃபேமிலி. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ பொண்ணு அழகான பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிற மாரி அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகா இருக்கவங்க எல்லாருமே தப்பு பண்றவங்க இல்ல. அம் ஏதோ தப்பு நடந்துருச்சு. அத மட்டும் பார்த்து அவங்க மத்தது எதுவுமே விசாரிக்காம இருந்திருக்கலாம். அதுல தான் இந்த மாரி தப்பெல்லாம் நடக்குது. விசாரிச்சு கல்யாணம் பண்றதுலயுமே தப்பு. நம்ம 100% எல்லாமே வந்து அ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிற முடியாது. ஸோ நம்ம சில விஷயங்கள் இப்போ இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க முன்னாடியே நம்மள்ட்ட கேஸ் குடுத்துருக்காங்க. ஒரு மேட்ரிமோனியல் ப்ரீ மேட்ரிமோனியல் கேஸ் குடுக்குறாங்க. அ என்ன நம்ம பார்க்குற பொண்ணு, அந்த பொண்ணு ஓகேவா? அவங்க ஃபேமிலி கரெக்ட்டா என்ன இதும்போது நம்ம விசாரிக்கும்போது கண்டிப்பா இப்படி ஒரு லவ் மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதெல்லாமே எதுவுமே நம்மகிட்ட முன்னாடியே குடுக்கல இல்லைங்களா? அதனால தெரியாம போயிருச்சு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.